ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலிஃப்ளவர் 65 ரெசிபியை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பின்டு கமெண்ட்ஸில் டீட்டெயில்டாக மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு ஒரு முட்டை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, பொடியுப்பு 1½ டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே தேவையில்லை. தேவைப்பட்டால் மட்டும் லைட்டாக தெளிச்சுக்கோங்க. சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருந்த காலிஃப்ளவரை கழுவி இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்செல்லாம் ஃப்ரை பண்ணாதீங்க, சொதன்னு போயிடும். மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே காலிஃப்ளவரை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். முட்டையை நல்லா வேக வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பொடி என்னென்ன சேர்த்துருக்கேங்கிறதையும் பிண்டு கமெண்ட்ஸில் டீட்டெயில்டாக கொடுத்துட்றேன். மஞ்சள் தூள், உப்பு, கருவேப்பிலை பொடி, அதுக்கப்புறம் மிளகுத்தூள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே இந்த பொடியை போட்டு லைட்டாக பெரட்டி விட்டுருங்க, இல்லாட்டி கருகி போயிடும். அதுக்கப்புறம் முட்டையை பெரட்டி எடுத்துக்கலாம். நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?